ஏசாயாவின் புஸ்தகம் 43:23 வாசி. செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உன் பலிகளா. ஏசாயா 43:23, உன் பலிகளாலே என்னை கனம் பண்ணவும் இல்லை. அப்ப கர்த்தருக்கு செலுத்துகிற பலி தேவனை கனம் பண்ண. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி தேவனை கனம் பண்ண. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி 5 பலிகள் வேதத்துல இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல தேவ ஜனம் கர்த்தரை கனம் பண்ண செலுத்த வேண்டிய 5 பலிகள். சர்வாங்க தகன பலி, சொல்லுங்களேன். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி. சொல்லாதவங்க சொல்லணும்ல, அதனால நான் முதல்ல இருந்து சொல்லுவோம், சரிங்களா? நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. இது ஒருவேளை முன்ன பின்ன மாறி இருக்கலாம், ஆனா அந்த 5 பலிகள் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிகள் எல்லாம் எதற்கு? கர்த்தரை கனம் பண்ண. எல்லாம் சொல்லுங்க, பலிகள் எதற்கு? கர்த்தரை கனம் பண்ண. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. பலிகளினால் என்னை கனம் பண்ண. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலிகளினால நீங்க என்ன செய்யல? கனம் பண்ணல. நான் உங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி ஆமென், நீங்கள் செலுத்த வேண்டிய அந்த பலிகளை செலுத்தி என்ன கனம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க பலிகளினால் என்ன செய்யவில்லை? கனம் பண்ணவில்லை. அப்ப தேவனை கனம் பண்ண பலிகள். புதிய ஏற்பாட்டுல அந்த பலிகள் எல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்காக பலியானதுனால எல்லா பலிகளும் என்ன செய்யப்பட்டுட்டுங்க? நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனா நமக்காக ஒரு சில பலிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னெல்லாம் பலிங்க? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க, உதடுகளின் கனியாகிய. அப்போ ஸ்தோத்திரம் பண்ற ஒரு மனுஷன் கர்த்தரை என்ன செய்யறானுங்க? கனம் பண்ணுகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஆமென். அதனால நம்ம என்ன செய்யணுங்க? நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஜெபம் பண்ணும்போது முழங்கால நிக்கிறோமே, எதற்கு? ஆண்டவரை கனம் பண்ண. ஆமென், ஆண்டவரை கனம் பண்ண. பலன் இருந்தும் முழங்கால நிக்கலைன்னா என்ன செய்யறங்க? ஆண்டவரை கனையினப்படுத்துகிறோம். ஆமென். அதனால ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணும்போது முக்காடு போடணும். ஆமென். ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுங்க? அது நான் பின்னாடி வர்றேங்க. ஆமென். அப்போ நாம் கர்த்தரை கனம் பண்ண பலி செலுத்த வேண்டும். உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. இன்னொரு பலியை குறித்து கூட வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. யார் வாசிப்பா? கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லுங்க? நன்மை செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். தானம்னா என்ன? தர்மம்னா என்ன? தானம் என்றால் என்ன? தர்மம் என்றால் என்ன? எப்படிங்க? சத்தமா பேசுங்க. இருக்கிறதிலிருந்து கொடுப்பது தர்மம், இருக்கிறதையே கொடுப்பது தானம். சரிங்களா? சரிங்களா? ரத்த தானம் அப்படி சொல்ற இல்லைங்களா? ரத்த தானம் யார் பண்ணுவா? நிறைய இருக்கிறாள் கொடுப்பாங்களா?
இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு அளவு தான் இருக்கும். எத்தனை எத்தனை லிட்டர் இருக்கும் ரத்தம் வருஷமா சொல்லுங்க. ஒரு 5.5 லிட்டர்னா 5.5 லிட்டர், அதுக்கு மேலே நீங்கள் என்ன இது பண்ணாலும் ரத்தம் நிறையெல்லாம் பெருக போகிறது இல்லை. அல்லேலூயா. என்ன சாப்பிட்டாலும் கொழுப்பு தான் அதிகரிக்குமே ஒழிய ரத்தம் என்ன செய்ய போகுது? அந்த 5.5 லிட்டர் தான், அதுக்கு மேலே நோ. அல்லேலூயா. அந்த 5.5 லிட்டர்லேருந்து என்ன செய்யணுங்க? தானம் பண்ணணும். இருக்கிறத கொடுக்கறது. நீங்கள் அப்போ குறையும், கொடுத்தா என்ன செய்யுங்க? குறையும். ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு பலவீனமாக இருக்கும், அப்புறம் தானாக என்ன செய்யுங்க? அந்த ரத்தம் ஊறிடும். அதாவது வயசு இருக்கும்போது ஊறி, வயசானதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கூடாது. நல்ல வயசு இருக்கும்போது ரத்த தானம் பண்ணால் என்ன செஞ்சிருங்க? ரத்தம் ஊறிடும். அல்லேலூயா. சொல்லுங்க. அது தானம்னா இருக்கிறதையே கொடுப்பது. தர்மம்னா பர்ஸில் நிறைய இருக்கும். யாராவது ஒரு ஆள் வந்து கேட்பாரு, எவ்வளோ கொடுப்போம் நம்ம? 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, அதுக்கு மேலே தாண்டாது. அப்படித்தானே இல்லைங்களா? இருக்கிறதுல கொஞ்சம் தர்மம், நமக்குன்னு இருக்கிறதையே கொடுக்கறது தானம். பிரைஸ் எல்லாம். இந்த ரெண்டுமே கர்த்தர் விரும்புகிற பலி. அல்லேலூயா. ஒரு சில இடத்துல நாம் தானம் பண்ணணும், ஒரு சில இடத்துல நாம் தர்மம் பண்ணணும், ஒரு சில இடத்துல நாம் நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஆமாம். இந்த பலிகளின் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? பிரியமாக இருக்கு. அப்போ கர்த்தரை கனம் பண்ண நாம் பலி செலுத்த வேண்டும். சோத்திர பலி செலுத்தினா கர்த்தரை கனம் பண்ணுறோம், நன்மை செய்தால் கர்த்தரை கனம் பண்ணுறோம், தானம் பண்ணால் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால் தானம் பண்ண வேண்டிய நேரத்தில் தானம் பண்ணுவோம். அரசாங்கம் சொல்லுகிறது செத்ததுக்கு அப்புறமாவது என்ன செய்யுங்க? தானம் பண்ணுங்க. கண் தானம் பண்ணுங்க, கிட்னி தானம் பண்ணுங்க, ஹார்ட்டு, சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குதோ நல்லா இருக்குதோ அதையெல்லாம் என்ன செஞ்சிருங்க? தானம் பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கம் அதற்கெல்லாம் கூட ஏற்பாடு செய்கிறது. ஆமாம். நான் எப்போ சாவன்னு தெரியாது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ உயிரோடு இருக்கும்போது கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். செத்ததுக்கப்புறம் ஒரு தகவல் கொடுத்தா போதும், அவங்களே வந்து என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போயிடுவாங்க. இல்லையா? இல்லை மண்ணுக்குள்ளே போட்டு மண்ணோட மண்ணாக தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மண்ணோட மண்ணாக நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல், இல்லை இந்த சரீரத்தையே தானம் பண்ணுறாங்க கூட தானம் பண்ணலாம். எப்படிங்க? கல்லூரி மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நம்மளை பிரித்து பார்க்குறக்காக ஹார்ட் இது. யாராவது போயிருக்கீங்களா அப்படியே எக்ஸிபிஷன்? பிள்ளைகள் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழு உடம்பு அப்படியே வச்சுருக்காங்க, பார்த்துருக்கீங்களாப்பா? போகலையா? ஒருத்தரும் போகலையா? பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது போவோம். கிட்னி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணிக்குள்ளே கிடக்கும். அதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்காங்க? தன் சரீரத்தை தானம் பண்ணதுனால தான். இதுதான் கிட்னி, இதுதான் ஹார்ட்டு, இதுதான் இந்த உறுப்பு அப்படிங்கிறத ஜனங்களுக்கு தெரியணும். அல்லது ஒரு சில இடங்களில் முழு உடம்பு அப்படியே இருக்கும், இதுலேருந்து நேரம் அப்படி 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 பழந்து வச்சுருப்பாங்க, எல்லாம் உள்ள உறுப்புகள் எல்லாம் காட்டுவாங்க. சரிங்களா? சரி, ஆண்டவர் நல்லவர். கவனிங்க. அப்போது இந்த பலிகளின் மேலே கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? இதுதான் கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கான வழிகள். இன்றைக்கி நீங்கள் போய் ஆட்டை பலி செலுத்தியோ, கோழியை பலி செலுத்தியோ, அல்லது இதில் போஜன பலியில் சொல்கிற மாதிரி அதிரசம் சுட்டோ கர்த்தரை கனம் பண்ண சொல்லுங்க முடியாது. அதெல்லாம் அவர் சாப்பிட போகிறதும் இல்லை, அந்த பலியில் அவர் பிரியப்பட போகிறதும் இல்லை. கர்த்தர் பிரியப்படுகிற பலி என்னன்னா ஸ்தோத்திர பலி, நன்மைங்கிற பலி, தானங்கிற பலி. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? தர்மங்கிற பலி. வசனத்தை தான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் பண்ண பிரசங்கத்தை தான் கேட்குறேன். அல்லேலூயா. இந்த பலிகளினால் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அடுத்தது ஆண்டவர் விரும்புகிற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். ஆமென். நான் வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கும் போது ஒருத்தர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒருத்தர் கண்ணில், ஒரு சில ஆள் வாயை திறக்கலை, அதை விட்டுருங்க. அல்லேலூயா. அந்த கண்ணில் நொறுங்குண்ட இருதயத்தில் வந்துச்சு பாருங்க, ஒரு சின்ன கண்ணீர், ஒரு துளி. அதுதான் கர்த்தருக்கு பிரியம், அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? பிரியமாக இருக்கிறார். அந்த வசனத்தை யாராவது எடுத்தீங்களா? எங்கே இருக்குன்னு சொல்லி வாசிங்களேன். ஆமாம், சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
அல்லேலூயா. ஆவியில நொறுங்குண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த பலிகளின் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சால கேளுங்க, என்னைக்காவது அழிந்து போகிற ஆத்மாவுக்கு உங்க ஆவியில ஒரு நொறுக்குதல் வந்திருக்கா? கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. இது வரைக்கும் இல்லைன்னா நீங்க இது வரைக்கும் கர்த்தரை கனம் பண்ணலேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்காவது அதை முயற்சி பண்ணுங்க. தூங்க முன்னாடி படுக்கையில் ஒரு 2 சொட்டு கண்ணீர் என்ன செய்யுங்க, வடிங்க. உங்க கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கா 2 சொட்டு கண்ணீர் வடிங்க. நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நீங்க வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. பாவத்தில் அலைந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடிங்க. ஆதரவு இல்லாம அனாதையா தெருவில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக உங்க இருதயம் கொஞ்சம் நொறுங்கி அலட்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கடைசியாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு பலி, இந்த சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரத்தை என்ன செய்யணுங்களா? ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனவே நம்முடைய சரீரம் ஆண்டவருக்குடைய ஆலயம். இந்த சரீரம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் இதை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த சரீரம் கர்த்தர் விலைக்கிரயமா செலுத்தி வாங்கின. ஆமாம் இல்லைங்களா? வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். உங்கள் சரீரமானது ஆண்டவரால பெற்றுக்கொண்ட சரீரம், அது உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்தாவியானுடைய ஆலயம். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க அல்ல. ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா செலுத்தி கிரயமா உங்களை வாங்கியிருக்கிறாரு. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. போகலு, இந்த சரீரம் யாருக்கு? தேவனுக்கு. அவர் தான் நமக்கு தந்திருக்கிறாரு. அவர் தான் தந்த சரீரத்தை விலைக்கிரயம் கொடுத்து திரும்ப என்ன செஞ்சிருக்காருங்க? புரியுதுங்களா? தாயின் கருவில் சரீரத்தை தந்தவரே யாருங்க? கர்த்தர் தான் தந்திருக்கிறாரு. திரும்ப அது பாவத்துக்கு அடிமையாயிட்டு பிசாசு கையில் போயிட்டு திரும்ப அவர் தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா செலுத்தி நம்மளை என்ன செஞ்சிருக்காருங்க? கரையம் கொடுத்து, அவருக்குரிய பொருளையே அவர் கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கர்த்தருக்கு சொந்தமானதால் இந்த சரீரத்தினால ஆவியினால யாரை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமைப்படுத்தணுமா? அல்லேலூயா. இப்போ நம்ம இஷ்டம் போல நம்ம முடிவெட்ட சொல்லுங்க முடியாது. நம்ம இஷ்டம் போல நம்மளை அலங்கரிக்க முடியாது. நம்ம இஷ்டம் போல உடை உடுத்த முடியாது. நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ. ஏன்னா நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தருக்கு சொந்தமானவங்க. நம்மளை அவர் விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமே. அப்போ அவர் விருப்பத்தை, அவருக்கு பிரியமானதை, அவர் நாம மகிமைக்காக வாழ நாம் என்ன செய்யணுங்க? தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாதனால தான் இங்கே 2 கோடு அங்கே 2 கோடு, மேலே சட்டி கமுத்தி வெட்டுறது, அப்படியெல்லாம் வெட்டிட்டு என்ன செய்கிறோம்? சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யார்? நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? நம்ம யார் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறோங்க? இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்கு இரவில் காத்திருப்பு ஜெபம் முடிஞ்சு நானும் என்னுடைய மகளும் ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம். அருமையான பாஸ்டர் காலம் சென்ற தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் பேசின ஒரு செய்தி. அதில் அவருக்கு தலைமை போதகராக இருந்த சுந்தரமையா சபையில் ஒரு வாலிப பையன் இருந்தானா. நல்லா கவனிங்க. அந்த வாலிப பையன் ஸ்டைலாக முடி வளர்த்திருப்பானே, இப்படி பின்னாடி முடி முன்னாடி முடி, தேன்கூடு தாடி. அவர் எப்படி சொன்னாருங்க? தேன்கூடு மாதிரி அங்கங்கே தொங்கிட்டு இருக்குமா, தாடி வளர்த்திருந்தான். பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லுவாரா, தம்பி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி முடி வெட்ட வளர்க்க பாஸ்டர்னா சொல்லணும், வளர்க்க கூடாது, தாடியெல்லாம் இப்படி வைக்கக்கூடாது. ஒன்று வச்சா முழுசாக வை, இல்லைன்னா முழுசா
எடுத்துரு அப்படின்னு எல்லாம் சொன்னாராம். அவன் சொன்னானே, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அது எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு கெத்தாக இருக்கும், அதனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னார். அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், விட்டுட்டார். ஒரு நாள் அந்த வாலிப பையன்கிட்ட அவங்க அப்பா பைசா கொடுத்து கரண்ட் பில் கட்டிட்டு சொன்னார். கரண்ட் பில் கட்டுறதுக்கு போகிற வழியில் அவர் ஒரு இடம் சொன்னார், எனக்கு மறந்து போச்சு. சென்னையில் ஒரு இடம் கூட்டமாக இருந்திருக்கு, போலீஸ் எல்லாம் நின்றுருக்கு. இவன் என்னென்னு பார்க்க போனானா. என்னென்னு பார்க்க போகும்போது அங்கேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பட்டுன்னு அந்த காலரை பிடிச்சிட்டாரான். எதை பிடிச்சிட்டாருங்க? காலரை பிடிச்சி, ஏல இங்கே நடந்த பிரச்சனைக்கு நீயும் தான் காரணமில்ல, உன்னை பார்த்தாலே தெரியுதுல்ல அப்படின்னு காலரை பிடிச்சிட்டார். அவன் சொன்னானே, இல்லை நான் இன்னாருடைய பையன், எங்கள் அப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, நான் இபி பில்லு கட்ட தான் வந்தேன், என்னென்னமோ சொல்லி பார்த்தானே. அவர் கேட்கவே இல்லை. எல்லாம் அங்கே இருக்கிற ஒரு 5-6 பேரோட அடித்து இவனையும் தூக்கி எங்கே கொண்டு போய் போட்டாச்சுங்க, லாக்கப்பில் கொண்டு போய் போட்டாச்சு. கரண்ட் பில் கட்ட போனோம், இப்போ எங்கே இருக்கான்? லாக்கப்பில் இருக்கான். அங்கே இருந்து ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே நான் இங்கே வந்ததுக்கு காரணம் அங்கே நடந்த பிரச்சனை இல்லை, நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னது, நான் வளர்த்திருக்கிற தாடியும் முடியும் தான். நீங்கள் ஒரு அடி போலீஸ் அடி என் மேலே விழாமல், லத்தி அடி விழாமல் என்னை வெளியே கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவேன், எங்கள் பாஸ்டர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நான் முடி வெட்டிக்குவேன் அப்படின்னு எங்கேருந்து ஜெபம் பண்ணானுங்களா? ஆமாம், உடனே கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் அல்லவா. ஆமாம், அவங்க அப்பா வந்து சூழ்நிலையெல்லாம் சொல்லி அந்த கரண்ட் பில் காரியங்கள் எல்லாம் சொன்ன பொழுது அவனை விட்டுட்டாங்களா. வந்த உடனே முதல் வேலை எங்கே போனானா? ஆமாம், பார்பர் ஷாப்பில் போய் நல்லா நீட்டாக முடி வெட்டிட்டு நேராக எங்கே போயிட்டான்? பாஸ்டர்கிட்ட போனான். ஐயா நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்கல, நான் இப்போ முடி வெட்டிட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அவர் சொன்னாரா, நான் சொல்லி கேட்காம போலீஸ்காரன் கொண்டு போய் லாக்கப்பில் வச்சு தான் நீ கேட்கணும்னு இருந்திருக்கு பாரு அப்படின்னாரா. அல்லேலூயா. சரி, யார் எப்படியாவது கர்த்தர் கிரியை செஞ்சு உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். அல்லேலூயா. அதனால் இதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் சொல்கிறத கேட்க மனசு இல்லைன்னா நிற்கக்கூடாத இடத்துல போய் நிற்க வேண்டிய ஒரு காலம் வந்துடும். ஐயோ என் போதகரின் சொல்லை போனேனே, கொஞ்சம் குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானானே அப்படிங்கிற ஒரு சத்தம் என்ன செய்யுங்க, நீங்களே சொல்ல வேண்டிய காலம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் இந்த சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உலகத்தான போல நம்ம வாழ நாம் அழைக்கப்படலை. ஆமென். அல்லேலூயா. உலகத்தான விட ஒரு பங்கு மேலையா நம்மளை ஆண்டவர் ரத்தத்தை விலைக்கரையமாக சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. எல்லா பெண்கள் உடுத்துற மாதிரி நீங்கள் உடுத்த முடியாது. எல்லா பெண்கள் அலங்கரிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை அலங்கரிக்க முடியாது. அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம், வேதம் சொல்லுகிறது என்ன வஸ்திரங்க? தகுதியான வஸ்திரம், வயசுக்கேற்ற வஸ்திரம், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ரைசலா. அவன் எந்த வயசில் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எந்த வயசில் என்ன ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் குடும்பங்களில் இருந்தால் அந்த பெருசுக சொல்லி வளர்க்கும். அவன் இப்போ குடும்பமாக யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இருக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு அடுத்த மாதமே தனி குடித்தணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இஷ்டம் போல் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும், நம்ம இஷ்டம் போல் வாழ முடியும். யார் சொல்லி நம்ம கேட்காண்டா. அப்படி காலம் மாறிட்டு இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சரீரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உங்களை பார்க்குறவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். உங்களை பார்க்குறவங்க தேவனை கனம் பண்ணணும். உங்கள் நட, உங்கள் உடை, உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளை பார்த்து கர்த்தர் நாம மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் முன்னாடி போகிறத பார்த்து பின்னாடி இயேசு நாமம் தூஷிக்கப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஆமாம், சியோன் குமாரத்தி எப்படி நடக்கிறாளுங்களா? ஒய்யாரமாய் நடந்து கண்களை மருட்டி சிலம்பு ஒலிக்க திரிகிறாள். அவள் உச்சந்தலை நான் மொட்டையாக்குவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென். பேர் என்னதாங்க? சியோன் குமாரத்தி, பெந்தகோஸ்தே விசுவாசி. ஆனால் நடக்கிறது, உடை, ட்ரெஸ்ஸு, ஆமாம், கொலுசு, சத்தம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குது. ஆமாம். ஆமாம், ஏசாயா 3:17 நினைக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். என்ன செய்வாருங்களா?
அதனால் நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமா ஜீவ பலியா நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அகந்தையாயிருந்து கழுத்தை நெறித்து நடந்து பார்த்து ஒய்யாரமாய் நடந்து திரிகிறார்கள். ஆதலால் இது பைபிள் சொல்லுதுங்க. ஆமாம், அதனால் வசனங்களுக்கு நாம் என்ன செய்வோம், நம்மளை விட்டு கொடுப்போம். எல்லாவற்றுக்குமே ஒரு தகுதியான வஸ்திரம், தகுதியான காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய மனசாட்சியே அதை நியாயம் தீர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. ரைசலா. ஆமேன். குறிப்பிட்ட வயசுக்கு அந்த குறிப்பிட்டதுக்கு அடைக்கு மேலே இருந்தால் நம்மளே என்ன செய்கிறோம், நம் குற்றவாளிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோமே. நம்முடைய நினைவுகளே, நம்முடைய சிந்தனைகளே அப்படி வகை இருக்கும்னா, ஆமேன், உலகத்தான் நம்மளை பார்க்கும்போது, ஆமேன், உலக மனிதர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது தேவ நாம மகிமைப்பட நாம் ஆளுவோம். ரைசலா. ஐந்தாவதாக மல்கியா 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிப்போம். குமாரன் தன் பிதாவையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் ஒரு கேள்வி தேவ ஜனங்களை பார்த்து கேட்கிறார். என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்போ எப்படி ஆண்டவர் தன்னை ஜனங்கள் கனம் பண்ண விரும்புகிறார் அப்படிங்கிறத நீங்கள் கீழே அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா நல்லா தெரியும். அப்படி தொடர்ந்து வாசிப்போம். என் பலிபீடத்தில் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று. நீங்கள் கண் ஊனமானதை கொண்டு பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. என்கிறீர்களே, அதிபதிக்கு செலுத்து, பிரியமா இருப்பானோ? கர்த்தர் கேட்கிறார். அங்கீகரிப்பாரோ? அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தேவ ஜனம் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் அங்கலாய்ப்போடு கூட அவர் கேட்கிறார். ஆமென். ஒரு அதிபதிக்கு மாத்திரம் நன்மையானதை கொண்டு போய் செலுத்தணும்னு அவன் இருதயம் சொல்லுகிறது. ஆனால் நான் பிதா, நான் உன் எஜமானன் என்று சொல்லுகிறாயே, என்னுடைய கனம் எங்கே? எனக்கு செலுத்துகிறதை மாத்திரம் நசல் கொண்டதையும் ஊனமானதையும் செலுத்துகிறாயே, நான் அதை எப்படி அங்கீகரிப்பேன்? அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, கேள்வி கேட்குறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளினாலே நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் நீதிமொழிகளில் நாம் வாசித்தோம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய். ஆண்டவரை கனம் பண்ண நம்முடைய பொருள்களினால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய விளைவின் முதற்பலனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லணும்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதா நல்லதா கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கணுங்க? சத்தமாக சொல்லுங்க, எப்படி கொடுக்கணும்? நல்லதான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நாம் தேவனை என்ன செய்கிறோம்? கனம் பண்ணுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமாம். கிழிஞ்ச நோட்டு காணிக்க போடுறது எப்படிங்க? கிழிஞ்ச நோட்டு, இருக்கிறதுலையே பழைய நோட்டு ஆண்டவருக்கு காணிக்க போட கூடாது. ஆமாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். எனக்கு ஒரு சிலர் தெரியும், விசுவாசிகள் ஊழியக்காரர்களில் கூட நான் பார்க்குறேன், அவங்க போடுறதே சில்லறை காசாக தான் இருக்கும். உண்டியில் போடுறதே என்னதுங்க?
அதுதான் இருக்கு பாஸ்டர், வேற இல்லை அப்படின்னா வேற. ஏன்னா 2 காசு இருந்த ஒரு விதவை தாய் போட்டதை கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? கனம் பண்ணினார். எல்லாரை விட அதிகமாய் செலுத்தினார் என்று பாராட்டினார். இல்லையா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கு, வீட்டில் என்னதுங்க, நோட்டெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம எடுக்கிறதே அதுதான் எடுத்துகிட்டு வருவோம். 5 ரூபா 10 ரூபா சில்லற காசாக கொண்டு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொன்றை கொடுத்து என்ன செய்வோம்? உண்டியில் போடுவோம். இல்லையா? சத்தம் போடுற காணிக்கை நம்ம போடவே வேண்டாம். இல்லையா? சொல்லுங்க. சத்தமில்லாத காணிக்கையினால கர்த்தரை கனப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிங்கிற சர்வ வல்லவருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோம். பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொல்லுகிறவருக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் கனம் பண்ணும்படியாக நாம் காணிக்கை செலுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம இருக்கிறதுலே கனமாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க? அவரை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம நீதிமொழிகள் 20:25 நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் கன்னியா இருக்கும். பரிசுத்தமானதை விளங்குகிறது மனுஷனுக்கு எப்படி இருக்குங்களா? கன்னியா இருக்குமா? ஆமாம். கர்த்தருக்குரியதெல்லாம் பரிசுத்தமானதெல்லாம் கர்த்தருக்கு உரியது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு செலுத்தி அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நேர்ந்து கொள்ளுகிறது நல்லதாக நேர்ந்து கொண்டு அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். சபைக்கு ஒரு ஃபேன் வாங்கி போடுவேன் அப்படின்னு நம்ம ஒரு பொருத்தனை, பொதுவாக சபைக்கு ஒரு ஃபேன் வாங்கி போடுறோன்னு பொருத்தனை பண்ணுறோன்னு வைங்களேன். நம்ம வீட்டில் 4000 ரூபாய்க்கு ஃபேன் கிடக்கு. நம்ம வீட்டில் 4000 ரூபாய்க்கு ஃபேன் கிடக்கு. அப்போ சபைக்கு எத்தனாயிரத்துக்கு வாங்கி போடணுங்க? சொல்லுங்கள். 4100க்காவது வாங்கி போடணும். நம்ம வீட்டுக்கு 4000, சபைக்கு 1500 ரூபாய்க்கு ஃபேன். அல்லேலூயா. அப்படியே போடணுங்க? இல்லை. நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் ஆலயத்துக்கு செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு செய்யும் பொழுது நாம் தேவனை கனம் பண்ணுகிற விதத்தில் நாம் என்ன செய்ய வேணுங்க? நாம் செய்ய வேண்டும். ஆமென். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதில் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த கேள்வியே வருகிறது. அவன் உன்னுடைய அதிபதிக்கு அதை செலுத்தினால் அவன் அங்கீகரிப்பானோ? அப்போ எனக்கு மாத்திரம் ஏன் கொண்டு வந்து குறைவானதை செலுத்துகிறாய்? ஆமென். அல்லேலூயா. சொந்த பந்தத்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்கும்போது நல்லதாக வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா திரும்ப நமக்கு வரும், நல்லா தெரியும். ஆமாம். இன்றைக்கி ஒரு பீரோ வாங்கி வச்சா நாளைக்கு ஒரு பீரோ வரும். அதனால் நல்ல பீரோ வாங்கி வச்சா நல்லதாக நம்ம கொடுப்பாங்க அப்படி. ஆமாம். ஆண்டவரும் திரும்ப தருவார். அல்லேலூயா. அவங்களாவது அதே அளவு தருவார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக திரும்ப தருவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு தர்றதை எப்படி தரணுங்க? நல்லதாக தரணும். ஆமாம். ஆண்டவருக்கு தருவேன்னு சொன்னதை நம்ம நிறைவேற்றாமல் போனால் அது நமக்கு கன்னியா? சொல்லுங்க. கன்னினா என்னதுங்க? உயிரே போயிடும். அல்லேலூயா. பொருத்தனை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், அது கன்னியாய் உயிருக்கே ஆபத்துங்கிறார். ஆமென். நாம் தேவனுக்காக நேர்ந்து கொண்டதை, தேவனுக்காக சொல்லி பொருத்தனைகளை செய்வேன் என்று சொன்னதை, அல்லது கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நாம் செலுத்தாமல் நாம் வஞ்சித்து வைக்கும் பொழுது நமக்கு அது கன்னியாக மாறிவிடும். அல்லேலூயா. பரிசுத்தமானது விளங்குகிறது கன்னி, பரிசுத்தமானது காணிக்கை, பரிசுத்தமானது முதற்பலன், பரிசுத்தமானது தசமபாகம், பரிசுத்தமானது இதையெல்லாம் நாம் விளங்குகிறது நமக்கு கன்னியாக மாறிடும். ஆமென். காணிக்கை, தசமபாகம், பொருத்தனை இதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதை நாம் விழுங்கினால் அது நமக்கு கன்னியா மாறிடும். தொண்டையில் போய் அடைச்சி உயிர் போயிடும். சொல்ல வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் பரிசுத்தமானதை தைரியமாக விழுங்குறோம். வேண்டாம். கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பா. நாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்பா.